ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்திரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. சப்தமத்தில் குரு வக்கரகதியில் இவ்வளவு நாளாக இருந்தார். இப்போ பார்த்தலையானால் இந்த மாதம் பிறந்த உடனே 2வது நாளே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்கள், எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கண்ட கனவுகள் எல்லாமே பலிக்கும். கண்ட கனவுகள், அதாவது முழிச்சுட்டே பார்க்குற கனவுகள்லாம் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சே சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் இப்படி இருக்கே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்சத்தில் 4ஆம் இடத்துல போய் உச்சத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர அவரே 6-11 அதிபதி. நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஏன்னா 27ஆம் தேதி வரலும் அவர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 5-11 சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா ராகுவோடு இருக்கிறது என்ன சார் ஏற்றம் அப்படின்னா, எல்லா விதத்திலும் மிகப்பெரிய வேகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது எழுத்து பணி, அதை தவிர நாடக கலைஞர்கள், அந்த மாதிரியான எழுத்துக்கள், அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, கோல்டு ஸ்மித்து, தங்கம் வியாபாரம் பண்ணுறது, அதை தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலை, இதிலெல்லாம் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த மாதத்தில் புதன் மற்றும் சூரியனுடைய மாற்றங்கள் அது என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. குரு பார்வையில் உங்களுடைய ராசி இருக்குது. இதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதனான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதனை பார்க்கறதுனால, புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனாலையும், அதை தவிர புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய மாதமாக
சந்தோஷமாக நிகழக்கூடிய மாதம். எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மார்க் வந்து பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், கூட சனி பகவானும் இருக்கார், கூட பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு பகவானும் இருக்கார். அப்போ இந்த 4ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 9ல் கேது பகவான் இருக்கார். தகப்பன் உடல்நிலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகள் தொடர்ந்த உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தகப்பனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். சரி, இதை தவிர ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். அதாவது ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது. அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது சந்திரனுடைய ஒளி படாததுனால அதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம். அப்போ இந்த காலகட்டங்களில் முக்கிய முடிவுகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பயணங்களை செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். அடுத்தது 2, அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 27/3/2026, 28/3/2026, 29/3/2026 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு எந்த இறைவனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபடக்கூடிய நேரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை வியாழன் உரையான குரு உரையான 6 to 7 குரு பகவானோட அதிதேவதை தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வணங்கி போட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான மாதம்னே சொல்லலாமா? அது அற்புதமான மாதமே சொல்லலாம். ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால. சரி, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது தனுர் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசுவை பொறுத்தவரை ஏற்றமான காலம். திருமணத்திற்கு இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ரொம்ப நாள் தடங்கப்பட்டவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் குருவும் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெரிய ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தில் புதன் நீச்சமானாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90% நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.